ஹே மர்ம பிரியர்களே, நீங்கள் எப்போதாவது யதார்த்தத்தை பற்றி கேள்வி கேட்கும் அளவுக்கு வினோதமான ஒன்றை கண்டிருக்கிறீர்களா? இன்று உலகத்தை பற்றிய நமது புரிதலுக்கு சவால் விடும் முதல் 5 விவரிக்கப்படாத நிகழ்வுகளுக்குள் நாம் மூழ்கப் போகிறோம். பேய் தோற்றங்கள் முதல் கால சறுக்கல்கள் வரை இந்த மர்மங்கள் உங்களை தலையை சொரிந்துவிடும். என்னை நம்புங்கள், கடைசியாக இருப்பதை நீங்கள் தவறவிட விரும்ப மாட்டீர்கள். இது உண்மையிலேயே மூளையை வளைக்கும். சரி, அந்த சந்தா பொத்தானை அழுத்தி இந்த புதிர்களை ஒன்றாக அவிழ்ப்போம். எண் 5 தொடங்குகிறது தன்னிச்சையான மனித எரிப்பு. ஒரு தடயமும் இல்லாமல் தீப்பிழம்புகள் வெடிப்பதை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு திகில் படம் போல் தெரியுது இல்லையா? ஆனால் இது வரலாறு முழுவதும் மக்களுக்கு நடந்துள்ளது. இது ஒரு விசித்திரமான விபத்தா, அல்லது இதற்கு பின்னால் ஒரு மறைக்கப்பட்ட அறிவியல் இருக்க முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கட்டுக்கதையா அல்லது யதார்த்தமா? எண் 4, டாரட்டைச் சேர்ந்த மனிதன். 1986 ஒரு நபர் இல்லாத ஒரு நாட்டிலிருந்து வந்த பாஸ்போர்ட்டுடன் டோக்கியோ விமான நிலையத்திற்கு வந்தார். அவர் டாரட்டைச் சேர்ந்தவர் என்று கூறிக்கொண்டார். அந்த இடம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. அவர் ஒரு கால பயணியா அல்லது வெறும் ஒரு ஏமாற்றுக்காரரா? கோட்பாடுகள் காட்டுத்தனமாக இருக்கின்றன, ஆனால் உண்மை இன்னும் புரியவில்லை. உங்கள் கருத்து என்ன? எண் 3, மண்டேலா விளைவு. மற்ற அனைவரையும் விட வித்தியாசமாக ஏதாவது நினைவில் இருக்கிறதா? பெரன்ஸ்டைன் கரடிகள் vs பெரன்ஸ்டைன் கரடிகள் போல. சிலர் இது மேட்ரிக்ஸில் ஒரு கோளாறு அல்லது மாற்று யதார்த்தங்கள் மோதுவது என்று நம்புகிறார்கள். ஒரே மாதிரியான தவறான நினைவை இவ்வளவு பேர் எப்படி பகிர்ந்து கொள்ள முடியும்? இது நம் மூளை மட்டும் நம்மை ஏமாற்றுகிறதா? எண் 2, பயிர் வட்டங்கள். இந்த சிக்கலான வடிவங்கள் உலகெங்கிலும் உள்ள வயல்களில் ஒரே இரவில் தோன்றும். பெரும்பாலும் வேற்று கிரகவாசிகள் அல்லது புரளிகளால் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. ஆனால் சில வடிவங்கள் மிகவும் சிக்கலானவை. அவை நிபுணர்களை குழப்பத்தில் ஆழ்த்துகின்றன. அவை கலையா, வேற்று கிரகவாசிகளிடமிருந்து வந்த செய்திகளா, அல்லது அந்நியமான ஏதாவது ஒன்றா? அவற்றின் பின்னால் என்ன இருக்குது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இறுதியாக எண் 1, திவாவ் சிக்னல். 1927 வானியலாளர் ஜெர்ரி ஆர். ஏஹ்மான் விண்வெளியில் இருந்து 72 வினாடிகள் நீடித்த ஒரு வலுவான ரேடியோ சிக்னலை கண்டறிந்தார். அது மிகவும் அசாதாரணமானது. அவர் ஓரங்களில் வாவ் என்று எழுதினார். இது வேற்று கிரக வாழ்க்கையின் அடையாளமா அல்லது வெறும் அண்ட சத்தமா? மர்மம் இன்னும் தீர்க்கப்படவில்லை. அது என்னவென்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? விவரிக்க முடியாத இந்த காட்டுப் பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. எந்த நிகழ்வு உங்கள் மனதை மிகவும் கவர்ந்தது? கீழே உள்ள கருத்துக்களில் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நமது நம்ப முடியாத உலகின் மேலும் மர்மங்களுக்கு லைக் செய்து சந்தா செலுத்த மறக்காதீர்கள். அடுத்த முறை வரும் வரை எல்லாவற்றையும் கேள்வி கேட்டுக்கொண்டே இருங்கள்.